குட் ஈவினிங் எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளியர் 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 ஓகே ஓகே. ஸோ எஸ்டர்டே வந்து நம்ம புரியாத புதிரை பார்த்துட்டு இருந்தோம் நிறைய. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ கேட்கலாம். அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கான ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்குள்ளே நம்ம போகலாம். ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நேற்று எடுத்த கிளாஸஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்றைக்கான கிளாஸஸ்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே. ஐ திங்க் கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். விஜய் சார் குட் ஈவினிங் சார். ஐ திங்க் கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கான கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான கிளாஸஸ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரியா மேம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் டைம் வேல்யூவே இருக்காதா? அவுட் ஆஃப் த மணியில் புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்காது. அவுட் ஆஃப் த மணினாலே அப்படி தான். அது கால் ஆப்ஷன் ஆகட்டும் புட் ஆப்ஷன் ஆகட்டும் அது வந்து எந்த வித வித்தியாசமும் கிடையாது. அவுட் ஆஃப் த மணி அப்படின்னாலே ஒன்லி டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அந்த ப்ரைஸை தாண்டலை அப்படின்னா அதாவது இப்போது 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா 17,000 ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த 50 ரூபா ப்ரீமியம். அப்போது 17,050க்கு மேலே மார்க்கெட் எவ்வளோ போகுதோ அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். அப்படி 17,050க்கு கீழே அந்த வீக்லி எக்ஸ்பைரியோ இல்லை மந்த்லி எக்ஸ்பைரி அன்றைக்கோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரீமியம் நீங்கள் 50 ரூபா கொடுத்து வாங்கின ப்ரீமியம் 0.05க்கு போயிடும். சிம்பிள். இது கால் ஆப்ஷன் ஆகட்டும் புட் ஆப்ஷன் ஆகட்டும் அவுட் ஆஃப் த மணினா இதுதான் நடக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கான கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இம்மீடியட்டாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது? பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய எஃப்ஐஐஸ் டிஐஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே வரமாட்டாங்க. எஃப்ஐஐஸ் அண்ட் பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸை வச்சு நம்மளால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு. எதையுமே 100% நம்மளால் ஷுவராக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே. மார்க்கெட்டே அப்படி தானே. ஸோ ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸை வச்சு நம்ம சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ட் என்ன அண்ட் இந்த ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் பிரேக் அவுட் எங்கே இருக்குது, பிரேக் அவுட் ஆகுமா, இதெல்லாம் நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயும் தெரிஞ்சுக்க முடியும். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது கூடவே இன்னொரு விஷயமும் உங்களுக்கு இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து அக்யூரசி நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஸோ இந்த ஸ்க்ரீனை இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த ஷார்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஒரு ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டை நோக்கி போகும். அந்த சப்போர்ட்லேருந்து அகைன் மார்க்கெட் மேலே வரும்போது அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அகைன் என்ன ஆகும்? ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ட் டர்ன்ட் இன்டு சப்போர்ட்டு. தென் நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை நோக்கி மார்க்கெட் மேலே போகும். ஓகே. ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் ட்ரேட் நடக்கும். அதாவது இப்படி தான் அந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். இப்போது
ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் அப்படின்னு வந்து ஒரு இது நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு லிங்கே இது தான் இருக்கும், ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு இப்படி தான் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு எப்போவுமே நிஃப்டின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் நிஃப்டி ஃபினான்ஸு இல்லை பேங்க் நிஃப்டி இல்லை மிட் கேப் நிஃப்டி இதை நீங்கள் நாலுத்தில் எது பார்க்கணுமோ அதை பார்த்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் சிம்பிளில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு ஹிண்டல்கோன் இருக்குது, அதை கிளிக் பண்ண அப்படின்னா ஹிண்டல்கோவோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வந்துடும். ஸோ அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாருமே நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு நிஃப்டியை வச்சு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒன் பை ஒன்னாக நம்ம போக போக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஓகே இப்போது இதுதான் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஓகே, இதில் என்ன இந்த மேலே இது சரியாக வரமாட்டேங்குதுங்க. ஒரே நிமிஷம். இந்த பெஸ்ட் வியூ கொடுத்தோன்னா நிறைய ஸ்பேஸ் போயிடும். ஸோ அதுக்காக பார்க்குறேன். இதுவாகிடுது. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே இருக்குது. சரி, ஓகே, இப்படியே பார்ப்போம். இப்படி போனால் இப்படி வருது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயினில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன் செயினில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு தெரியுது தானே கிளியராக? ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இங்கே வேணாம், நான் உங்களுக்கு அந்த லைவ்லேயே காட்டிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் எந்த இதில் பார்த்தாலுமே எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் வாங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. ஸோ இந்த மணி, அட் த மணி ஆர் அவுட் ஆஃப் த மணி, இதில் எதில் நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருமே வந்து உங்களோட ஆன்சரை சொல்லுங்கள். 16,900 கால் ஆப்ஷன் இந்த மணியா, அட் த மணியா, அவுட் ஆஃப் த மணியா? 16,900 கால் ஆப்ஷன் இந்த மணியா, அட் த மணியா, அவுட் ஆஃப் த மணியா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மார்க் பண்ணியும் காட்டியிருக்கேன். கால் ஆப்ஷன் 16,900 கால் ஆப்ஷன். கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ட்ரெஸ்டடாக போகும். ஓடிஎம். எஸ், எக்ஸாக்ட்லி, வெரி குட். ஸோ ஓடிஎம், அவுட் ஆஃப் த மணி. ஓகே, எல்லாருமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான் சொல்லியிருக்கீங்க. மற்றவங்க சொன்னாங்கன்றதுக்காக அதை பார்த்துட்டு நீங்களும் சொன்ன மாதிரி இருந்தால் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு அர்த்தம். அதை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்தீங்கன்னா ஓடிஎம், எக்ஸாக்ட்லி ரைட். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் செயின் எடுத்ததுமே நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவனிக்க வேண்டியது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அதோட கால் சைடு வாங்குறீங்களா இல்லை புட் சைடு வாங்க போகிறீங்களா, இதை நீங்கள் கவனிக்கணும். அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வரும். என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின் இப்படி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்க போகிறீங்க, அண்ட் தென் அதில் கால் ஆப்ஷன் வாங்க போகிறீங்களா இல்லை புட் ஆப்ஷன் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு திங்கு இது, செகண்ட் வந்து இது. அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்க போகிறீங்க? இப்போ வந்து நான் நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிறேன். நாளைக்கு மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஒரு 16,700 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் இந்த ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் வந்து 16,600 வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, 16,600 ட்ரேட் பண்ண போகிறேன். அப்போது 16,600ஓட ப்ரீமியம் ப்ரைஸ் எல்டிபி அப்படிங்கிறது லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், இதுதான் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட்டாக 275 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 275. ஓகே, 275 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த 275ஓட வால்யூம் என்ன? இது வால்யூம் அப்படிங்கிறது
வால்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பையர்ஸோட அந்த எப்படி சொல்கிறது அந்த வேல்யூ. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பையர்ஸோட வேல்யூ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸு அண்ட் தென் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி அட் த மணி என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்ன, சாரி இந்த மணினா என்ன, அட் த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இஃப் போத் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் அ ட்ரேட் ஆர் இனிஷியேட்டிங் எ நியூ பொசிஷன், ஓகே, நியூ பொசிஷன், த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வில் இன்க்ரீஸ். இஃப் போத் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் liquidating an old position, the open interest will decline. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் எப்படி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிற பொருள் கிடையாது, வர்த்தகமாகக்கூடிய பொருள். ஓகே, ஏன்னா ஆப்ஷனுங்கிறது வர்த்தகமாகக்கூடியது. அதை வாங்கி வச்சு நம்ம என்ன பாக்கெட்லேயே போட்டுக்க போகிறோம், இல்லை நம்ம வந்து வீட்டில் பொக்கிஷமாக எடுத்து லாக்கரில் போட்டு வச்சுக்க போகிறோமா? கிடையாது, வாங்கி அதை விற்க போகிறோம். ஸோ வர்த்தகமாகக்கூடிய ஒரு பொருள். அப்போது அதை வாங்குறீங்கன்னா நீங்கள் விற்கணும், அதை வாங்கி நீங்கள் விற்றா தான் அது உங்களுக்கு லாபம். இப்போ விற்கிறீங்க அப்படின்னா அதை விற்கிறீங்க அப்படின்னா அதை அகைன் வாங்கினா தான் உங்களுக்கு லாபம். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு பொருள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிஃப்டியோட 16,500 ஒரே ஒரு லாட் இருக்குது. ஓகே, ஒரே ஒரு லாட்டு. அந்த லாட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் 275 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க. இங்கே இந்த ஆப்ஷன் செயினுக்கு வருவோம். இப்போது இந்த 275 ரூபா கொடுத்து ஒரு லாட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் செல் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல 2 பேர்கிட்டையும் பொசிஷன் இருக்குது. உங்ககிட்டையும் பொசிஷன் இருக்குது, என்கிட்டையும் பொசிஷன் இருக்குது. அப்போது அங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன? 2. இப்போது நீங்கள் எக்ஸ்பைரி டே வந்துட்டோம். இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நான் விற்றுருக்கேன். அப்போது நீங்கள் வாங்கினதை விற்று ஆகணும், நான் விற்றதை வாங்கி ஆகணும். அப்போது நான் விற்றதை வாங்க போகிறேன். யார்கிட்ட இருந்து? நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அப்போ நீங்கள் விற்க போகிறீங்க. அப்போது விற்க போகிற உங்ககிட்ட இருந்து விற்ற நான் வாங்குகிறேன். அப்போது 2 பேரோட பொசிஷனும் க்ளோஸ் ஆகுது. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகும்? அன்சேஞ்சாக இருக்கும். ஒரே நிமிஷம், இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அன்சேஞ்சாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஹவவர் ஒன் பார்ட்டிசிபெண்ட் இனிஷியேட்டிங் எ நியூ ட்ரேட் வைல் த அதர் லிக்விடேட்டிங் என் ஓல்டு ட்ரேட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வில் ரிமைன் அன்சேஞ்சு. ஓகே, அன்சேஞ்சாக இருக்கும். பட் இப்போது மார்க்கெட்டில் ஒரு லாட் தானே இருக்குது, ஏகப்பட்ட லாட்ஸ் இருக்குது. ஸோ அப்போது நான் விற்றுட்டேன், ஆனால் வாங்கினவரும் இன்னும் விற்கலை, விற்றவர் இன்னும் வாங்கலை. நான் விற்றுட்டேன், யாருன்னு தெரியாதவங்க ஒருத்தவங்க விற்றுட்டேன், பட் விற்றவர் இன்னும் வாங்காமல் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? டிக்ளைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை லாட்ஸ் வந்து இன்னும் பொசிஷன் இருக்குது, எத்தனை லாட்ஸ் இன்னும் பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் இதுலேயே வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு இருக்கா? சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு எவ்ரிடே மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு எத்தனை பேர் புதுசாக கான்ட்ராக்டை ஆட் பண்ணியிருக்காங்க, புது கான்ட்ராக்ட் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, விற்றுருக்காங்க. இதில் வந்து பர்டிகுலராக வாங்கியிருக்கவங்க எத்தனை பேர், விற்றுருக்கவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, அது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஓவரால் டேட்டா 12,367 கான்ட்ராக்ட் புதுசாக வந்திருக்கு. எதில்? 16,600 கால் ஆப்ஷனில். அண்ட் தென் ஆல்ரெடி இருக்க கான்ட்ராக்ட் 31,933. ஸோ ஓவரால் கான்ட்ராக்ட்ஸ் எத்தனை? இது ஒரு 31 ப்ளஸ் இது ஒரு 12, ஸோ 43 ஒரு 44,000 கான்ட்ராக்ட் வந்து ஓவரால் இப்போது இருக்குது. 16,600ல் 44,000 கான்ட்ராக்ட் வந்து இப்போ புதுசாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் செயினில் இன்னும் நம்ம என்ன பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னு பார்க்கணும். அண்ட் தென் எல்டிபி நெட் சேஞ்ச் என்னன்னு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் தென் அதோட எல்டிபி என்னங்கிறத பார்க்கணும். அண்ட் தென் அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன,
சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அண்ட் இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒன் பை ஒன்னாவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். ஒன் பை ஒன்னாவே இந்த ஆப்ஷன் செயினில் எல்லாமே என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துடுறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா என்ன? நம்ம எந்த ப்ரைஸுக்கு மேலே நிஃப்டி போகும், இல்லை இந்த ப்ரைஸுக்கு கீழே நிஃப்டி போகவே போகாதுன்னு நீங்கள் என்ன ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸோட ப்ரீமியமை நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அ ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே. அண்ட் தென் ஆஸ்க் குவான்டிட்டினா என்ன? ஆஸ்க்குனா என்ன? விற்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து விற்கிறதுக்கு நான் கேட்குறேன். ஓகே, விற்கிறதுக்கு நான் கேட்குறேன். அப்போது அதில் குவான்டிட்டி. ஆஸ்க் ப்ரைஸ்னால் இப்போ ஒரு பொருள் வந்து 100 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், அந்த பொருளை வந்து நான் 150 ரூபாய்க்கு விற்க போகிறேங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே பிட் பண்ணுறேன். ஸோ அதுதான் ஆஸ்க் ப்ரைஸு. இப்போ எவ்வளோ குவான்டிட்டி விற்க போகிறேன் அப்படிங்கிறது இங்கே. ஓகே. அண்ட் பிட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ப்ரைஸுக்கு நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறது. பிட்டுங்கிறது வாங்குறவங்க, ஆஸ்க்குங்கிறவங்க செல் பண்ணுறவங்க. ஓகே. பிட் குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி வாங்குறாங்க. இது நார்மலாக உங்களுக்கு வந்து அந்த டெப்த்து வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சேஞ்சுங்கிறது பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ 100 ரூபா இருக்க ஷேர் ப்ரைஸ், 100 ரூபா இருக்க ப்ரீமியம் இன்றைக்கி 10 புள்ளிகள் ஏறி இருந்துச்சுன்னா எத்தனை பர்சன்டேஜ் ப்ரீமியம் சேஞ்ச் ஆகிருக்கு? 10% ப்ரீமியம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த சேஞ்சுன்னு. அண்ட் எல்டிபி, லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் பர்டிகுலராக எடுக்க போகிற அந்த 16,500ஓட ப்ரீமியம் இப்போ கரெக்டாக என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? 340 ரூபாயில் இருக்குது. ஸோ அப்போ 340. அண்ட் தென் ஐவி. இப்போ இந்த ஐவியை தான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஐவி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். நேற்று அந்த வேகாங்கிற கான்செப்ட்டு ப்ளஸ் இன்றைக்கி இந்த ஐவிங்கிற கான்செப்ட்டு ப்ளஸ் இந்த இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லி நம்ம லைவில் அடிக்கடி பேசுவோம் இல்லையா? ஸோ இந்த மூணுமே ஆல்மோஸ்ட்டு ஒரே வேலையை தான் பார்க்கும். இந்த மூணுமே என்னோட ஸ்டடி பிரகாரம் நான் இதை மூணுமே ஒரே இதுவாக தான் பார்க்குறேன், ஒரே வேலையை தான் பண்ணும் மூணுமே. நீங்கள் இந்தியா விக்ஸ் அதிகமாச்சுன்னா ஐவியோட வேல்யூ அதிகமாகும், இந்தியா விக்ஸ் கம்மியாச்சுன்னா ஐவியோட வேல்யூ ட்ராப் ஆகும், அண்ட் வேகாவோட வேல்யூ ட்ராப் ஆகும். ஸோ சிம்பிள், இது மூணுமே ஒரே வேலையை தான் பண்ணுது. என்ன வேலையை பண்ணுது அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு வீடு இருக்குது. ஓகே, ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை சுற்றி ஒரு காலேஜ் வருது, ஒரு ட்ரெயின் வருது, ஒரு ட்ரெயின் ட்ராக் வருது, அண்ட் பஸ் ஸ்டாண்டு வருது, அப்புறம் ஒரு பெரிய தியேட்டர் வருது, அண்ட் மண்டபம் கட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட்டு ரூமர்ஸ் தான் வருது. கட்டுறதுக்கான அக்ரிமெண்ட் சைன் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஜஸ்ட்டு ஒரு ரூமர் வருது. அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது? யாராச்சும் சும்மா தெரிஞ்சால் அப்படியே ஒரு ஜென்ரலாக பேசலாம். என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது? அகைன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு வீடு இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஏரியா. ஓகே, அந்த வீட்டை சுற்றி இப்போ வரைக்கும் எதுவும் கிடையாது பெருசாக, அந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ அந்த அந்த ஏரியாவில் தியேட்டர்ஸு, மால்ஸு, அப்புறம் வந்து பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட்ஸு, ட்ரெயின் ட்ராக்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ், இந்த மாதிரிலாம் வர மாதிரி ஒரு ரூமர் வருது. அப்போது அந்த வீட்டோட ப்ரைஸோ இல்லை அந்த இடத்தோட மதிப்போ என்ன ஆகும்? ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல எஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எஸ், டிமாண்ட் ஃபார் லேண்ட் இன்க்ரீஸ். இப்போ அந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போது ஒரு பொருளை ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை வாங்குறவங்க விற்கிறவங்கன்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. ஓகே, 2 பேர் இருப்பாங்க. அப்போது 2 பேர் மத்தியிலுமே அந்த இடத்துல என்ன ஆகும்? 2 பேர் மத்தியிலுமே அந்த இடத்துல என்ன ஆகும்? பேனிக்கு கிரியேட் ஆகும். ஏன் பேனிக் கிரியேட் ஆகுதுன்னா, வாங்குறவங்க இப்போது நான் அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குன்னு, அந்த வீட்டை இப்போ நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன்? நல்லா வந்து நான் விற்கணும், ஏன்னா நல்லா ஏறுது, விற்கணும்னு முடிவு பண்ணேன். ஆஹா நல்லா வருதுப்பா, டக்குன்னு நம்ம வீட்டை விற்றுறணும். திடீர்னு எதனா இந்த ரூமர்லாம் வந்து பொய்கின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே அக்ரிமெண்ட்லாம் எதுவுமே சைன் ஆகலை. இன்னும் என்ன நியூஸு, என்னென்னு கன்ஃபார்ம்டு நியூஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஆஹா நல்ல ரேட் ஏறும், உடனே வீட்டை விற்றுறணும்னு அந்த இடத்துல எனக்கு ஒரு பயம் வரும். விட்டுறக்கூடாது, நல்ல வேலை வரும், விற்றுறணும் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இப்போ அந்த வீட்டை பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட என்ன ஒரு பயம் இருக்கும்? ஐயோ எங்கே இந்த வீட்டோட வேலை அதிகமாக எகிரிட போகுது, டக்குன்னு ஏறுறதுக்குள்ளே நம்ம போய் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது? பேனிக்கு கிரியேட் ஆகுது. இப்போ இதை அப்படியே மார்க்கெட் கூட ரிலேட் பண்ணுங்கள். இப்போது ரஷ்யா யுக்ரைனோட வார் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடியே என்ன ஆச்சு? மார்க்கெட்டில் என்ன ஒரு சினாரியா இருக்கும்? ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக வார் நடக்குங்க, கண்டிப்பாக குண்டு போட்டு எதனா நடக்குங்க அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்லுவாங்க.
ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க இந்த காலத்தில் போய் எங்கெங்க வாரெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 2 பேர் மத்தியிலுமே வந்து என்ன ஆகுது, பேனிக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் வார் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, புட் ஆப்ஷனை போய் வாங்குவாங்க. மார்க்கெட்டில் வார் நடக்காதுங்க, அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கால் ஆப்ஷனை போய் வாங்குவாங்க. ஸோ 2 சைடுமே வந்து மார்க்கெட்டு ஏறல, அப்புறம் 2 சைடுமே எதிர்பார்ப்பு, அந்த பேனிக் அதிகமாகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் வந்து கிடுன்னு ஏறும். நிஃப்டி ஏறுது இறங்குது அப்புறம், பட் அந்த பர்டிகுலர் ப்ரீமியமோட ப்ரைஸ் என்ன ஆகும், கிடுன்னு ஏற ஆரம்பிக்கும். ஸோ அப்போது ஐவி அதை தான் மெஷர் பண்ணுது, அந்த பேனிக்கை தான் ஐவி மெஷர் பண்ணுது. ஸோ ஐவி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15-16. ஸோ இந்த ப்ரைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல். இப்போது இங்கே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இதே தான் வந்து இந்தியா விக்ஸும் நமக்கு ஷோ பண்ணும். இந்தியா விக்ஸ் ஏறும்போதெல்லாம் நம்ம மார்க்கெட் இறங்கியிருக்கும், ஆர் ஹெவி வாலடைல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ வந்து இந்தியா விக்ஸு லாஸ்ட் ஃப்ரைடே என்ன ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே ட்ராப் ஆகிருக்கு. எத்தனை சதவீதம் ட்ராப் ஆகிருக்கு, 16% ட்ராப் ஆகிருக்கு. இப்போ கூடவே நம்ம மார்க்கெட் என்ன ஆச்சு, ஏறுச்சா, இந்தியா விக்ஸ் என்ன ஆயிருக்கு, ட்ராப் ஆகிருக்கு. ஸோ என்ன தெரியுது இதிலிருந்து, ஸோ ஒரு சிம்பிள் அகைன் இன்னொரு டைம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஐவிங்கிறது ஒரு விஷயம் நடக்காமலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது ஐவி இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் ஐவி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் வருது இல்லையா, ஸோ அப்போல்லாம் வந்து ரிசல்ட் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் நல்லா இருக்குன்னு ஒரு சிலர் எதிர்பார்ப்பாங்க, ரிசல்ட் நல்லா இருக்காதுன்னு ஒரு சிலர் எதிர்பார்ப்பாங்க. அப்போ காலு போட்டு 2 சைடுமே வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும், வாலட்டிலிட்டி அந்த இடத்துல அதிகமாகும். ஸோ அப்போது ஐவி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு ரிசல்ட் வந்துருச்சுன்னா, அண்ட் தென் அதுக்கடுத்து என்ன ஆகும், சர்ன்னு அதோட ஐவிஸ் எல்லாமே ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, இப்போ கால் சைடில் வாங்கியிருக்கோங்க, இப்போது ரிசல்ட் நல்லா வந்துருச்சுன்னா கால் சைடு வாங்கியிருக்கவங்க நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. அட் த சேம் டைம் புட் சைடில் இருக்கவங்க எல்லாருமே எக்ஸிட் ஆவாங்க. ஸோ எல்லாரோட பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆர் அதர்வைஸ் ரிசல்ட் நல்லா இல்லைனா புட் சைடில் இருக்கவங்க நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, கால் சைடில் இருக்கவங்க லாஸ்ட்டில் டக்குன்னு எக்ஸிட் ஆகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஐவி கிராஷ் ஆகும்போது இன்னும் பெருசாக கீழே ப்ரீமியம் ட்ராப் ஆகும். ஸோ அப்போ என்ன நினைப்பாங்க, டக்குன்னு எக்ஸிட் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ ஐவி மார்க்கெட்டில் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை இந்த விஷயம் இப்போ ஃபெட்டுலாம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஃபெட்டு இது வரப்போகுது அடுத்து. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஃபெட்டுக்கு டேட்டு கிட்ட நெருங்க ஐவி வந்து 20 to 25 ரேஞ்சிலேயே இருக்கும். ஸோ இதுதான் இந்தியா விக்ஸு அண்ட் ஐவி, இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் மெஷர் பண்ணுது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இங்கே வந்துடுவோம். ஸோ ஐவி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 16, 15, 18க்கு கீழே இருந்தால் கூட ஓகே தாங்க. 18 மேக்ஸிமம், அதுக்கு கீழே இருந்தாலும் ப்ரீமியம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. தாராளமாக ஆப்ஷன் பையர்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். பட் அபவுட் 18க்கு மேலே போகும்போது ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக மொமெண்டம் எங்கே கிடைக்குதோ அங்கே மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். மொமெண்டம் கிடைக்காத நேரத்தில் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் சைட்வேஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீமியம் அடி வாங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஐவி ட்ராப் ஆகும். ஐவி ட்ராப் ஆகும்போது ப்ரீமியம் ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ சிம்பிள் இன்னொரு இது வந்து எப்போவுமே கால் சைடு இருக்க ஐவியை விட புட் சைடு இருக்க ஐவி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டில் எப்போவுமே எல்லாருமே நம்ம ஏறினா கூட ஏறுறது 5 புள்ளிகள் 10 புள்ளிகள் ஏறினா கூட எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, இறங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கும், அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே புட் சைடில் பேனிக் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் கால் சைடை விட புட் சைடில் ஐவி அதிகமாக இருக்கும். ஸோ சிம்பிள், இது வேகா, ஐவி, இந்தியா விக்ஸ், இது மூணுத்தையுமே உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்கணும், அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். பட் நான் பார்த்த வரைக்கும் ஸ்டாக்ஸில் 35 to 40 ரேஞ்சு கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது 150 ரூபா இல்லை ஷேர் ப்ரைஸு, சரி 220 ரூபா இருக்க ஷேர் ப்ரைஸுக்கு 35 இருக்குது. இப்போ இதுவே ரிலையன்ஸ் நான் எடுக்கிறேன்,
இப்போ ரிலையன்ஸ் போகிறோம், அது 2000 உள்ள ஷேர் ப்ரைஸு, அதுக்கு ஐவி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரிலையன்ஸு இதோட ஐவி பாருங்கள் 24, 23. ஸோ இதில் இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்கும் ஐவி வந்து மேலே கீழே இருக்கும். ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ஐவியை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த கம்பெனியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதை பார்த்துக்கிட்டா போதும். அண்ட் தென் அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் நியூஸஸ் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, ஸோ ஆப்ஷன் செயினில் நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். ஸோ ஆப்ஷன் செயின் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா, அண்ட் இங்கே உங்களோட சிம்பிள் கான்ட்ராக்டு என்ன ஆப்ஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அண்ட் தென் நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டு, எல்லா எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும். அதில் நீங்கள் என்ன எக்ஸ்பைரியில் வாங்க போகிறீங்க. இப்போ 3rd March தான் நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 3rd March கொடுத்துக்கோங்க. அண்ட் பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஓவரால் ஆப்ஷன் செயின் பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக கீழே வந்துட்டு நீங்கள் தாராளமாக இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஷன் செயினில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐவினா என்ன அண்ட் ஆப்ஷன் செயினில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது கிளியராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கிளியர் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். will open interest become a zero nearing expiry? இல்லை அப்படிலாம் வராது, ஜீரோ வராது, ஈக்குவல் ஆயிரும். நெகட்டிவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கே, அது எதை இண்டிகேட் பண்ணுது? சொல்கிறேன். இன்னும் நம்ம ஜஸ்ட் இப்போ இந்த சார்ட்டில் நீங்கள் என்னென்ன பார்க்கணுங்கிறது மட்டும் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் டீட்டெயில்டாக 1 by 1 சொல்கிறேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் கிளியர். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வருவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அண்டு மற்றதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போது இந்த ஆப்ஷன் செயின் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் செயினோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் செயினில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயின் எடுத்தாலும் இப்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நான் எப்படி பார்க்கணும்? இப்போ கேட்டிருந்தீங்க இல்லையா, மைனஸில் இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஒன்லி செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டும்தான் பார்க்கணும். இதில் எத்தனை பேர் பை பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் செல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6650 கான்ட்ராக்ட் இருக்கா, 6000 பேரும் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னே நினச்சிக்கோங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்போவுமே ரைட்டர்ஸ், அதாவது செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டும் பாருங்கள். நான் ஏன் அதை பண்ணணும், ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, இட் டேக்ஸ் அ கன்விக்ஷன் டு செல் ஆஸ் there is a unlimited risk and more money required. இப்போது ஆப்ஷன் பை பண்ணுறவங்க, ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க, இப்போ ஆப்ஷனில் ஒரு ப்ரீமியம் 100 ரூபாயில் இருக்குது. ஓகே, அந்த ப்ரீமியம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே லைவ்லேயே காட்டலாம். ஏன் நம்ம ஆப்ஷன் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போது 16650 ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 240 ரூபாயில் இருக்குது. ஓகே, இப்போது இந்த 240 ரூபாயை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் என்ன? லிமிட்டட். உங்களோட ரிஸ்க்கு லிமிட்டட். 240லேருந்து இது எவ்வளோக்கு போகும்? கீழே போச்சுன்னா, பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அகைன்ஸ்டாக கீழே தான் போகக்கூடாது. அப்போ கீழே போச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் போகலாம்? 0 போகலாம். அப்போது 240 × 50 குவான்டிட்டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வரும்? 100 பாயிண்ட் அப்படின்னா 5000 ரூபா, 10000 ரூபா அண்ட் 40 புள்ளிகள் ஒரு 12000 ரூபா கிட்ட உங்களுக்கு லாஸ் வரும். ஓகே, ஸோ 12000 ரூபா கிட்ட லாஸ் வருது. ஸோ இங்கே என்ன ஆகுது? உங்களோட லாஸு லிமிட்டெடு 12000 ரூபா, இவ்வளோ தான் மேக்ஸிமம் லாஸ். பட் இதுவே ஆப்ஷன் செல்லர் 240 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த 240 ரூபாயில் இருந்து இது எவ்வளோ வேணாலும் போகலாம்ல. 400 போகலாம், 500 போகலாம், ஏன் 1000 கூட போகலாம். ஸோ எவ்வளோ வேணாலும் போகலாம். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது? அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது. அப்போது அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்கிறத போய் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றுமே மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க பண்ணுவாங்களா? மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க பண்ணுவாங்களா? ஸோ மார்க்கெட்டை பற்றி ஒரு நல்ல நாலேஜ், நல்ல ஒரு நல்ல நாலேஜோட நல்ல வியூ இருக்கவங்க மட்டும்தான்
ஆப்ஷன் செல் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ அதிகம் பணமும் தேவை. ஸோ அப்போ அதிக பணமும் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு திங் இது. செகண்டு, செல்லர்ஸ் ஆர் யூஸ்வலி சம் ஒன் வித் அ பிக் மணி லைக் அ பிக் இன்ஸ்டியூஷன்ஸ். இந்த ஆப்ஷன் செல்லிங்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா பல லட்சங்கள் பல கோடிகள் எஃப்ஐஐஸு அண்ட் தென் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களாம் மேபி இதில் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ், அதாவது எஃப்ஐஐஸ் இருக்காங்க இல்லையா அவங்க, அண்ட் நம்ம ரீட்டைல்லையே வந்து ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி 100 கோடியெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம பிஆர் சுந்தர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா பல 100 கோடி போட்டு தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது. இப்போது 100 கோடி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா எடுத்தாலே அது உங்களுக்கு பெரிய நல்ல ப்ராஃபிட்டு. பட் நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ பணம் இல்லை. இருந்தால் நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணலாம். ஸோ அவ்வளோ பணம் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் ஆப்ஷன் செல் பண்ணுவாங்களா? ஸோ அவங்கக்கிட்ட ஒரு கிளியர் வியூ இருக்கும் மார்க்கெட் இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு இது. அண்ட் தென் பையர்ஸ் ஆர் யூஸ்வலி ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால் யார்? நம்மள மாதிரி மக்கள். ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், லெஸ் ரெக்வயர்டு கேபிட்டல் வச்சுட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், லிமிட்டட் ரிஸ்க்குப்பா, போனால் 0 தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மினிமம் ரிஸ்க் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் இன்ஸ்டியூஷனல்ஸ் ஆர் யூஸ்வலி ரைட். ஸோ ஏன்னா எஃப்ஐஸ் இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம், எஃப்ஐஐஸ் ஸ்டில் செல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, ஒரு சில நாள் நடுவில் ஏறினாலும் தொடர்ந்து மார்க்கெட் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போது இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சது எஃப்ஐஐஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களோட இதை செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் தென் லார்ஜ் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் மேசிவ் பெட் அகைன்ஸ்ட் தட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த ப்ரைஸுக்கு மேலேயே போகாது அப்படின்னு பெட் கட்டுறாங்க. ஓகே, நான் உங்களுக்கு அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆப்ஷனு மீனிங் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இது கால் சைடு. ஓகே, இது கால் சைடு அண்ட் இது புட் சைடு. இப்போ கால் சைடில் எங்கே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? 31,933 இருக்குது. ஓகே, அண்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதில் தான் இருக்குது. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் 16,600க்கு கீழே போகாது அப்படின்னு சொல்லி காலை ரைட் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, காலை ரைட் பண்ணுறவங்க சாரி, இந்த ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். அவுட் ஆஃப் த மணியில் தான் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருப்பாங்க. அவுட் ஆஃப் த மணியில் தான் நீங்கள் இதை பார்க்கணும். நான் உங்களுக்கு இந்த மணியில் காட்டிட்டேன். சாரி, இப்போது அவுட் ஆஃப் த மணியில் பாருங்கள். அவுட் ஆஃப் த மணியில் எங்கே ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, எங்கே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? கால் ஆப்ஷனுக்கு இதுதான் அவுட் ஆஃப் த மணி அண்ட் புட் ஆப்ஷனுக்கு இதுதான் அவுட் ஆஃப் த மணி. ஸோ கால் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது? 17,000 இருக்குது. அப்போது மார்க்கெட் 17,000க்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லி பெட் கட்டியிருக்காங்க. அண்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே 17,000 தான் அதிகமாக இருக்குது. ஸ்க்ரீனை லைட்டாக ஜூம் பண்ணுங்க ப்ரோ, நம்பர்ஸ் பிளர்டாக இருக்குது. ஓகேங்க, இப்போ ஓகேவா பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எங்கே நமக்கு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? 17,000 தான் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 17,000 தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 17,000க்கு மேலே மார்க்கெட் போகாது. 17,000 அவுட் ஆஃப் த மணியை போயிட்டு செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் 17,000க்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லி பெட் கட்டுறாங்க. அதை நான் இங்கே உங்களுக்கு அகைன் ஒரு டைம் இங்கே காட்டிட்டு வந்துடுறேன். அதை காட்டிட்டு வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் த மணியில் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ, கால் சைடு அவுட் ஆஃப் த மணியில் எங்கே அதிகமாக இருக்கோ அப்போ அதுக்கான மீனிங் என்னென்னா செல்லர்ஸ் ஆர் பெட்டிங் மார்க்கெட் will not go up. ஸோ இப்போ 17,000 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா,
அப்போது கால் ரைடர்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, கால் ரைடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 17,000க்கு மேலே மார்க்கெட் போகாது. இந்த 3rd February கான்ட்ராக்ட், இந்த 3rd February கான்ட்ராக்ட் முடியறதுக்குள்ளே மார்க்கெட் 17,000 போகாது அப்படின்னு சொல்லி அவங்க பெட் கட்டுறாங்க. இது 100% சரியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தாண்டியும் போகலாம். பட் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 17,000க்கு மேலே மார்க்கெட் போகாது, அப்படியே போனாலும் அதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகாது, மறுபடியும் கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி பெட் கட்டியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? பேரிஷ்னஸ். அண்ட் தென் புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா புட் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் will not go down. இப்போது புட் சைடு பார்ப்போம். இப்போ புட் சைடு எங்கே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? இங்கே இருக்குது. புட் சைடோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன? அப்போ 16,500. ஸோ 16,500ல் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போது புட் ரைடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் 16,500க்கு கீழே போகாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் 16,500க்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படின்னு நினச்சவங்க என்ன பண்ணுறாங்க, புட்டை செல் பண்ணுறாங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நம்ம ஏன் காலை வாங்கணும், மார்க்கெட் ஏறும் அப்படின்னா கால் ஆப்ஷனை வாங்கணும், மார்க்கெட் இறங்கும் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். அட் த சேம் டைம் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், இல்லை மார்க்கெட் ஏறும்னு நினச்சிங்கன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் த மணியில் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மேலே போகாதுன்னு அர்த்தம். புட் சைடில் அவுட் ஆஃப் த மணியில் ஒரு பர்டிகுலர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம்னு இல்லை, என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் வென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக், எப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மார்க்கெட் டைரக்ஷன் இப்போ எந்த சைடில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த 3 விஷயங்களை தான் நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு வென் கால் ஆப்ஷன் OI ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டட், சம் பிக் இஸ் பெட்டிங் இட் would not go above the mark. ஓகே, ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படின்னு பெட் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் மோஸ்ட் லைக்லி ரைட், அவங்களோட வியூவு மேக்ஸிமம் கரெக்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹை சான்ஸ் த ஸ்ட்ரைக் லெவல் வில் நாட் பி கிராஸ்டு. ஓகே, அதிக சான்சஸ் இருக்குது அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் த லெவல் யூஸ்வலி ஆக்ட் ரெசிஸ்டன்ட். ஓகே, இப்போது கரண்ட்டாக மார்க்கெட்டில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? கால் சைடில், புட் ஆப்ஷன், கால் சைடு அவுட் ஆஃப் த மணியில் 17,000ல் அதிகமாக இருக்குது. அப்போது 17,000க்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படின்னு சொல்லி கால் ரைடர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் புட் சைடில் எங்கே இருக்குது? 16,500க்கு கீழே மார்க்கெட் போகாதுன்னு புட் ரைடர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சிம்பிள். கீழே சப்போர்ட்டு. ஓகே, அண்ட் தென் இப்போது அடுத்த இதுக்கு வரலாம். இப்போது ஹவு டு ஐடென்டிஃபை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆர் சப்போர்ட் அண்ட் லெவல் ஜோனு, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இப்போ நிஃப்டியோட சார்ட் எடுத்துப்போம். நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் சார்ட் இது. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணலாம். இப்போது ரெசிஸ்டன்ட்னா என்ன? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து மேலே இருக்கிறது தான் ரெசிஸ்டன்ட். அப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? 16,650. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு மேலே போவோம். அப்போது ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது? எந்த ப்ரைஸ் அது? 17,000. அப்போது 17,000 தான் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். அண்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்கணும், ரெண்டுத்தையுமே பார்க்கணும், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் நம்பர் 1 இது வந்து R1. ஓகேங்களா, இது R1. அண்ட் அதுக்கு அடுத்து எங்கே இருக்குது? அதுக்கு அடுத்து எங்கே அதிகமாக இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், 17,200. 17,200. அப்போ இது வந்து என்ன? R2. ஓகே, ரெசிஸ்டன்ட் 1 17,000 அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்பர் 2 17,200. ஓகே, இது வந்து
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் இப்போ ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணிட்டீங்க. இது ரெசிஸ்டன்ட் 17,000. ஒருவேளை அதை தாண்டுச்சுன்னா 17,200 இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ரெசிஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்போர்ட் எங்கன்னு கண்டுபிடிப்போம். இப்போ சப்போர்ட்னா புட் சைடு அவுட் ஆஃப் த மணிக்கு வரணும். இப்போ புட் சைடில் அவுட் ஆஃப் த மணியில் எங்கே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? ஓகே, இப்போ எங்கே இருக்குது? 16,500 இருக்குது. 16,500. அப்போது இது என்ன? சப்போர்ட் நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது 16,500 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அண்ட் அதுக்கப்புறம் எங்கே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? அண்ட் அதுக்கப்புறம் எங்கே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? 16,200 தான் இருக்குது. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 16,200 தான் இருக்குது. அப்போது சப்போர்ட் நம்பர் 2 16,200. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் 16,500 அண்ட் செகண்ட் சப்போர்ட் 16,200. ஸோ இப்படி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணணும். இது நீங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஷேர் ப்ரைஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷேர் எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து ஒரு பாரதி ஏர்டெல் எடுத்துப்போமா? ஓகே, இப்போ பாரதி ஏர்டெல் இருக்குது. பாரதி ஏர்டெல்லில் இப்போ ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். பாரதி ஏர்டெல்லில் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது? இப்போ சிஎம்பி என்ன? சிஎம்பி என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சிஎம்பி 690 இருக்குது. 690 இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அப்போது ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே இருக்குது அப்படின்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல புதுசாக வந்திருக்கு. எங்கே? 720. 720ல் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போது இது வந்து ரெசிஸ்டன்ட் நம்பர் 1. ஓகே, 720 ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னா 750. 750ல் 1246 ப்ளஸ் ஒரு 83 சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒருவேளை 720 பிரேக் பண்ணுச்சுன்னா 750 ரெசிஸ்டன்ட் நம்பர் 2. ஓகே, இது வந்து பாரதி ஏர்டெலுக்கான ரெசிஸ்டன்ட்டு. இப்போ நம்ம சப்போர்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இப்போ சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே நமக்கு முக்கியம். ஸோ சப்போர்ட் வந்து இமீடியட்டாகவே இருக்குது. சப்போர்ட் வந்து இமீடியட்டாகவே எங்கே இருக்குது? 426 கான்ட்ராக்ட் ப்ளஸ் 102. ஸோ 680லேயே சப்போர்ட் இருக்குது. 680லேயே பாரதி ஏர்டெல்லில் சப்போர்ட் இருக்குது. ஸோ 680க்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. 680க்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போது சப்போர்ட்டு 680. இது வந்து சப்போர்ட் நம்பர் 1. அண்ட் தென் மார்க்கெட்டில் செகண்ட் எங்கே இருக்குது? செகண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 708 கான்ட்ராக்ட் இருக்குது. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இன்க்ரீஸ் ஆகல. பட் ஸ்டில் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரிமைனிங்லேயே வச்சுருக்காங்க. அப்போது செகண்ட் சப்போர்ட் 650. இது சப்போர்ட் நம்பர் 2. இது சப்போர்ட் நம்பர் 2. இது சப்போர்ட் நம்பர் 1. ஸோ 680 ஒரு இமீடியட் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஒருவேளை அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 650 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த ஷேருக்கு வேணாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எந்த ஷேர் வேணாலும்னா F&Oவில் ட்ரேட் ஆகிற அந்த 199 கம்பெனிஸில் நீங்கள் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. அண்ட் தென் இப்போ வந்து ஹவு டு நோ த ரெசிஸ்டன்ட் ஆஃப் ஆல் டைம் ஹை. இப்போ ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் செயின் அனாலிசிஸை வச்சு அப்படின்னா பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் வந்து நவ் வி வில் ஸ்டடி வாட் பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஷோவிங் எஸ். இப்போது கால் சைடு பாசிட்டிவ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா, இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்.
பாசிட்டிவ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இம்ப்ளைஸ் தட் கால் ரைட்டர்ஸ் ஆர் செல்லிங் பிகாஸ் they feel the stock will not rise above the respective level. ஸோ இப்போது இதில் கால் ரைட்டர்ஸ் அவுட் ஆஃப் த மணியில் தான் எப்போவுமே நீங்கள் பார்க்கணும், இந்த மணியில் நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த மணியில் எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறத நான் அதை சொல்கிறேன். பட் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவுட் ஆஃப் த மணியில் மட்டும்தான் பார்க்கணும். இப்போது அவுட் ஆஃப் த மணியில் உங்களுக்கு எங்கே ஹையஸ்ட்டு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா 17,000 தான் வந்திருக்கு. அப்போது 17,000 மேலே மார்க்கெட் போகாது அப்படிங்கிறது தான். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே தான் புட் சைடும். பாசிட்டிவ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் ட்ரேடர்ஸ் ஆர் செல்லிங் பிகாஸ் தே ஃபீல் த ஸ்டாக் வில் நாட் ஃபால் பிலோ த ரெஸ்பெக்டிவ் லெவல். ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸுக்கு கீழே போகாதுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெகட்டிவ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தட் கால் ரைடர்ஸ் ஆர் ஸ்கொயரிங் அப் பிகாஸ் தே ஃபீல் த ஸ்டாக் வில் ரைஸ் அபோவ் த ரெஸ்பெக்டிவ் லெவல். இப்போது மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் அதிகமாக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா அவுட் ஆஃப் த மணிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவுட் ஆஃப் த மணிலையுமே நெகட்டிவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது வந்து உங்களுக்கு இங்கே சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவில் வரும். அப்படி வந்துச்சுன்னா அப்போ மார்க்கெட் ஏறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதே தான் சேம் புட் சைடு வந்துச்சு அப்படின்னா அப்போ மார்க்கெட் இறங்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா எப்படி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது கிளியரா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கேன் வி ஆல்சோ யூஸ் திஸ் ஓஐ அண்ட் சேஞ்ச் இன் ஓஐ இன் கேஷ் ட்ரேட் ஆஃப் எனி ஸ்டாக்ஸ்? இல்லை, எனி ஸ்டாக்ஸ் பண்ண முடியாது. F&Oவில் இருக்க அந்த 199 கம்பெனிக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கிளியரா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். ஓகே, கிளியர் தானே? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஃபஸ்ட்டு திங் நம்ம 3 விஷயம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகே, இப்போது மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று லாங் பில்டப்பு, லாங் அன்வைண்டிங் அண்ட் ஷார்ட் பில்டப்பு அண்ட் ஷார்ட் கவரிங். லாங் பில்டப் அப்படின்னா ஒரு ஷேரு வந்து லாங் பில்டப் நடக்குது அப்படின்னா அந்த ஷேரு ஏறப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதுவுமே 100% சரியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகே, லாங் பில்டப் இருக்குது அப்படின்னா அதோட ஷேரு ஏறப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் இங்கே இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லாங் பில்டப் ஆகுதுன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகும்? இப்படி ஏறும். அண்ட் தென் லாங் அன்வைண்டிங் வருது அப்படின்னா என்னாகும்? இங்கே வாங்கினவங்க எல்லாம் இங்கே அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவாங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங்கை தான் லாங் அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ராஃபிட் புக்கிங் அப்போ மார்க்கெட் என்னவாக இருக்கும்? சைட்வேஸாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் லாங் அன்வைண்டிங் முடிஞ்சு ஷார்ட் பில்டப் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷார்ட் பில்டப் வந்து மார்க்கெட் செல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு மீன் பண்ணோம். அண்ட் தென் மார்க்கெட் செல்லிங் வந்ததுக்கு அப்புறம் ஷார்ட் கவரிங் நடக்குதுன்னா இங்கே செல் பண்ணாங்கல்ல அவங்க இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஸோ லாங் பில்டப்னா என்ன? மார்க்கெட்டில் பையிங் நடந்துக்கிட்டு இருக்கு. லாங் அன்வைண்டிங்னா என்ன? அதாவது லாங் பில்டப்னா மார்க்கெட்டில் பையிங் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாங் அன்வைண்டிங்னா பையிங் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. அண்ட் ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட்டை எல்லோரும் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது மேலே செல் பண்ணவங்க எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு லாங் பில்டப் நடக்குதா, லாங் அன்வைண்டிங் நடக்குதா, இல்லை ஷார்ட் பில்டப் நடக்குதா, இல்லை ஷார்ட் கவரிங் நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்கே சார் கேட்டிருக்க ஒர்க்கு முடிய கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இப்போ தான் வந்தேன். நோ ப்ராப்ளம் சார், இந்த வீடியோ அப்படியே இருக்கும், நீங்கள் தாராளமாக பொறுமையாக உட்காந்து பார்த்துக்கலாம். எந்தவித பிரச்சனையும் கிடையாது சார், நோ ப்ராப்ளம்.
ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லாங் பில்டப் எப்படி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இஃப் ப்ரைஸ் ரைசிங் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைசிங், இட் மீன்ஸ் த மார்க்கெட் இஸ் ஸ்ட்ராங்லி புல்லிஷ். லாங் அன்வைண்டிங், சாரி லாங் பில்டப், ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் பையிங் நடக்குது அப்படின்னு அர்த்தம். If price and open interest both are rising, it means that the new contracts that being added is dominated by bulls. That's why price rising with every new contract addition. இப்போ லாங் பில்டப் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸில் இந்த மணிலேயோ இல்லை அடுத்த மணிலேயோ அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரும்போது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரும்போது உங்களுக்கு இந்த லாங் பில்டப் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மணி அண்ட் அட் த மணி, ஓகே, ஸ்லைட்லி இந்த மணி அண்ட் ஸ்லைட்லி அட் த மணியில் உங்களுக்கு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்கும்போது உங்களுக்கு லாங் பில்டப் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ லாங் அன்வைண்டிங், அதுக்கு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தேரியை பார்த்துருவோம். அண்ட் லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறது ப்ரைஸு ஃபால் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபால் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வீக்லி பியரிஷ். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. இப்போது வாங்கினவங்கெல்லாம், இப்போ நீங்கள் பையிங்கில் இருக்கீங்க, அப்போது நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னா என்ன பொசிஷன் இனிஷியேட் பண்ணுவீங்க? செல்லிங் தான் இனிஷியேட் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் ப்ரைஸ்லேருந்து எக்ஸிட் ஆவீங்க. ஸோ அப்போது வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் நடக்கும், ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போது மார்க்கெட் வீக்லி பேரிஷ். ஓகே, வீக்லி பேரிஷ். அதோட டீட்டெயில்டு இது தான் நான் இங்கே கொடுத்துருப்பேன். இங்கே இங்கிலீஷில் ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்க்குறதுனா படித்து பார்த்துக்கலாம். என்னங்காச்சு, சம்திங் லைட்டாக ஸ்லோ ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறது ப்ரைஸு ஃபால் ஆகணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ இது எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதா? இந்த ப்ரைஸுக்கும் வால்யூமுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? ப்ரைஸுக்கும் வால்யூமுக்குமான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே. ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லாங் பில்டப்பு, ப்ரைஸு ஃபால் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபால் ஆச்சுன்னா லாங் அன்வைண்டிங், ப்ரைஸு ட்ராப் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஷார்ட் பில்டப்பு. அண்ட் தென் ப்ரைஸ் ரைஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபால் ஆச்சு அப்படின்னா அது ஷார்ட் கவரிங்கு. சிம்பிள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த மணி அட் அட் த மணி, ஸ்லைட்லி இந்த மணி அட் த மணியில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அண்ட் அவுட் ஆஃப் த மணிலையுமே ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணி, ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் 2 கான்ட்ராக்டில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது, அதாவது இப்படி வச்சுக்கோங்களேன், அவுட் ஆஃப் த மணியில் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுக்கோங்க, இந்த மணியில் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸு அண்ட் அவுட் ஆஃப் த மணியில் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுக்கோங்களேன். இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸோடது உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸும் இப்போ பாருங்கள், ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் என்ன நடக்குது? லாங் பில்டப் நடக்குது. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் லாங் அன்வைண்டிங் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இது கால் சைடு. இதை நான் இன்னும் டீட்டெயில்டாக 1 by 1 பார்க்கலாம். இப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் ஃபால் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ப்ரைஸ் ரைஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபால் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் கவரிங் நடக்குது. அப்போ ஷார்ட் கவரிங்னா என்ன? மார்க்கெட் ஏறுறதுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அப்படியே வந்து மார்க்கெட் ஏற ரெடியானோடனே அதை வந்து யார் பிக்கப் பண்ணிப்பாங்க? லாங் பில்டப் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. இது அப்படியே சைக்கிள் இப்படி தான் நடக்கும். இது நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த சைக்கிள் இப்படி தான் நடக்கும். இப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஷார்ட் கவரிங் நடந்திருக்கும், இந்த இடத்துல ஷார்ட் கவரிங் நடந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே பொறுமையாக ஏறும். உடனே வந்து லாங் பில்டப் இந்த இடத்துல ஓகே மார்க்கெட் ஷார்ட் கவர் ஆகுது, அப்போ ஏறப்போகுதுன்னு லாங் பில்டப்பர்ஸ் வந்துடுவாங்க. அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க? நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணோடனே என்ன ஆகும்? மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும், அண்ட் தென் மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க? ஷார்ட் பில்டப் பண்ணுவாங்க. அப்படியே மார்க்கெட் கீழே போகும், அண்ட் தென் கீழே போனதும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ண இடத்துல அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஷார்ட் கவரிங் நடக்கும். ஷார்ட் கவரிங் நடந்து இப்படி போகும்,
அண்ட் தென் ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட் இப்படி இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணோடனே மறுபடியும் இந்த இடத்துல இந்த லாங் பில்டப் அப்படியே இங்கே சைக்கிளில் ஆற ஆரம்பிச்சிடும். மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். அண்ட் தென் லாங் அன்வைண்டிங் நடக்கும். அண்ட் தென் ஷார்ட் கவரிங் வரும். மார்க்கெட் இந்த சப்போர்ட்டுக்கு வரும். அண்ட் தென் மறுபடியும் இங்கேருந்து ஷார்ட் பில்டப் இங்கே நடக்கும். அண்ட் தென் ஷார்ட் கவரிங் இந்த இடத்துல. ஸோ இப்படி தான் மார்க்கெட் ஏறி இறங்கி போய்கிட்டு இருக்கும். ஸோ சிம்பிள் இப்படி தான் இருக்கும் மார்க்கெட். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் பேஸ்ட் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ லெட் ஸ்டடி வித் கால் சைடு இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம பார்ப்போம். கால் சைடு இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது ப்ரைஸு கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது புட் சைடு கிடையாது, வெறும் கால் சைடு மட்டும்தான். ப்ரைஸு அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ரைஸு அண்ட் தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போது ப்ரைஸ் ரைஸ் ஆகி கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் ரைஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ். ஓகே, கால் சைடு இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸும் ரைஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ரைஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷு. கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் ப்ரைஸ் ஃபால் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஷார்ட் பில்டப் நடக்குது, அப்போது மார்க்கெட்டு பேரிஷு. கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் ட்ராப் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து உங்களுக்கு ஷார்ட் பில்டப் நடக்கும். அண்ட் தென் ப்ரைஸ் ரைஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ட்ராப் ஆச்சு அப்படின்னா கால் அன்வைண்டிங் நடக்குது, அதாவது ஷார்ட் கவரிங். ஓகே, ஷார்ட் கவரிங் நடக்குது. ஷார்ட் கவரிங்னா என்ன? அந்த இடத்துல தான் எல்லோரும் வாங்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே வராங்க, ரெடி ஆகுறாங்க. அப்போ ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபால் ஆகுதுன்னா செல் பண்ணவங்கலாம் அவங்களோட லாஸை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க, இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. ஓகே, இப்போது ப்ரைஸு ஃபால் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபால் ஆச்சு அப்படின்னா அப்போ லாங் லிக்விடேஷன் நடக்குது. லாங் லிக்விடேஷனா லாங் அன்வைண்டிங். ஸோ அப்போ லாங் அன்வைண்டிங் நடக்குது, அப்போது மார்க்கெட் ட்ராப் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து கால் சைடு இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அண்ட் தென் இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது உங்களுக்கு சுத்தமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா? ஓகே, ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், கால் சைடு இதுதான் கால் சைடு. ஓகே, கால் சைடு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதா? ஆப்ஷனோட ப்ரீமியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் என்ன ஆகுது? சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவில் போகுது. ப்ரீமியம் ப்ரைஸ் இன்க்ரீஸு, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவ். அப்போ அதுக்கான மீனிங் என்ன? ப்ரீமியம் ப்ரைஸ் இன்க்ரீஸு, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவ். அதுக்கான மீனிங் என்ன? சாரிங்க, அதுக்கான மீனிங் என்ன? ப்ரீமியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்க, ப்ரைஸ் ரைஸு, ஃபால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்போ என்ன ஆகுது? கால் அன்வைண்டிங், அதாவது ஷார்ட் கவரிங் நடக்குது. ஷார்ட் கவரிங்னா என்ன? மார்க்கெட்டில் எல்லோரும் பை பண்ணுறதுக்கு, அதாவது செல் பண்ணவங்களாம் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் பை ஆக ரெடி ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அட் த சேம் டைம் கீழே இருக்க பாருங்கள். இங்கே இருக்கிறதுல பாருங்கள், இங்கே இருக்கிறதுல ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் அவுட் ஆஃப் த மணிலையுமே ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்போது மார்க்கெட் வந்து லாங் பில்டப்பும் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எப்போவுமே டீப் இன் த மணியும் பார்க்கணும், அட் த சேம் டைம் ஸ்லைட்லி இன் த மணி அண்ட் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணி. இது மூணுத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ அப்படியே நிஃப்டிக்கு எக்ஸாம்பிள் வருவோமா? நிஃப்டியில் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? இப்போ நிஃப்டிக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு? இங்கே பாருங்கள்,
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது? ஃபால் ஆகுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபால் ஆகுது. அண்ட் தென் ப்ரீமியம் ப்ரைஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? 16,500 to 16,550 ஷார்ட் கவரிங் நடக்குது. ஓகே, ஷார்ட் கவரிங் நடக்குது. அட் த சேம் டைம் அப்படியே இப்போ நம்ம அந்த சார்ட்டில் பார்த்த அதே இதில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரீமியம் ப்ரைஸும் ஏறுது. ஸோ அப்போ என்ன நடக்குது? இந்த இடத்துல என்ன நடக்குது? லாங் பில்டப் நடக்குது. ஸோ அப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது? 17,000. யா, 17,000 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் லாங் அன்வைண்டிங் நடக்குது, அண்ட் தென் ஷார்ட் கவரிங் நடக்குது, அண்ட் தென் லாங் பில்டப்பும் நடக்குது. அப்போது மார்க்கெட் மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கிளியரா கால் சைடு? ஓகே, இப்போ இது பார்த்தாச்சு. இப்போது அதே கால் சைடு இன்னொன்று பாருங்கள். அதே கால் சைடு இன்னொரு எக்ஸாம்பிள். ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஏறுங்கிறத காட்டியாச்சு, இறங்குங்கிறதுக்கும் ஒன்று காட்டணும்ல. இப்போ அதே கால் சைடு ப்ரீமியம் இறங்கியிருக்கு, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ட்ராப் ஆகுது. அதாவது கால் சைடு இருக்க ப்ரீமியமும் நெகட்டிவ், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நெகட்டிவ். அப்போ அதுக்கான மீனிங் என்ன? நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபாலு, ப்ரைஸும் ஃபால் ஆகுது, ப்ரைஸும் ஃபால் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஃபால் ஆகுது. அப்போ என்ன நடக்குது? லாங் லிக்விடேஷன், லாங் அன்வைண்டிங். அப்போது லாங் அன்வைண்டிங்னா என்ன? மார்க்கெட் கீழே போகிறதுக்கு ரெடி ஆகுது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே போக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, அட் த சேம் டைம் அப்படியே அவுட் ஆஃப் த மணிலையும் பார்க்கும்போது ஷார்ட் கவரிங் நடக்குதா? ஷார்ட் கவரிங் இல்லை, லாங் லிக்விடேஷனு, அண்ட் தென் ப்ரைஸ் ப்ரீமியம் ட்ராப் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? ரைட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். அப்போ ஷார்ட் பில்டப் நடக்குது. அப்போ ஷார்ட் பில்டப்னா என்ன? மார்க்கெட் கீழே போக போகுது. ஸோ சிம்பிள். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் மார்க்கெட்டை. பட் 100% சரியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் இதுவும் ஒரு வழி, மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது கால் சைடு இருக்க இதை வச்சு நம்ம பார்த்தாச்சு. இப்போ புட் சைடுக்கு வருவோம். இப்போ லெட்ஸ் டிஸ்கஸ் புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ அதே தான், ப்ரைஸு அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோடது. இப்போ புட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் பேரிஷ். அப்போ என்னது? புட்டுக்கு லாங் பில்டப்னா என்ன? மார்க்கெட் இறங்க போகுது. அப்போ தானே புட்டு ஏறும். ஸோ அப்போது மார்க்கெட்டில் என்ன நடக்குது? புட் சைடுக்கு லாங் பில்டப்பு. இப்போது ப்ரைஸு ஃபால் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. புட்டோட ப்ரைஸ் கீழே போகுது, ப்ரீமியம் ப்ரைஸு. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஷார்ட் பில்டப் நடக்குது. அப்போது என்ன அர்த்தம்? மார்க்கெட் புல்லிஷு. அப்போ புட் ரைட்டிங் தான் நீங்கள் பண்ணணும். எஸ், மார்க்கெட் புல்லிஷுங்கிறதுனால நீங்கள் புட்டு ரைட்டிங் பண்ணணும். இப்போது ப்ரைஸு ட்ராப் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் ரைஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபால் ஆச்சு அப்படின்னா புட்டுக்கு அன்வைண்டிங் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? புட்டு லாங் லிக்விடேஷன், லாங் அன்வைண்டிங், லாங் லிக்விடேஷனா என்ன அர்த்தம்? ஸோ புட்டு ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க, அது நல்லா மேலே போயிட்டுருக்கு, அண்ட் தென் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் கீழே போன மார்க்கெட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த இடம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பும். அதுக்கு நீங்கள் புட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். புட்டை நீங்கள் வாங்க தான் போகிறீங்க. புட்டை வாங்க போகிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் கீழே போகணும்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. அப்போ புட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ மார்க்கெட் பேரிஷில் இருக்க போகுது. அப்போ நீங்கள் புட்டை தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம். புட்டில் லாங் பில்டப் நடக்குது. இப்போ அதே புட்டோட ப்ரைஸு டிக்ரீஸ் ஆகி
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? புட்டோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ மார்க்கெட் வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ புட்டை நீங்கள் ரைட் பண்ணணும். அப்போ மார்க்கெட் ஏற போகுதுன்னா புட்டை நீங்கள் ரைட் தானே பண்ணணும் அது. அண்ட் தென் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபால் ஆச்சு அப்படின்னா லாங் அன்வைனிங் நடக்குது. அப்போது புட்டை வாங்கினவங்க புட்டில் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அப்போ புட்டில் இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் புட்டு வாங்கி லாஸில் கூட இருக்கலாம். ஸோ அவங்களாம் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் புட் ப்ரைஸும் ஃபால் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபால் ஆச்சு அப்படின்னா ஷார்ட் கவரிங் நடக்குது. புட்டு வந்து பை பண்ண ரெடி ஆகுறாங்க. ஷார்ட் கவரிங், புட்டுக்கு ஷார்ட் கவரிங்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட் பொறுமையாக கீழே திரும்பி கீழே வரப்போகுது. ஸோ நீங்கள் இந்த ஷார்ட் பில்டப்பு, ஷார்ட் கவரிங்கு, லாங் பில்டப்பு, லாங் அன்வைண்டிங், இதெல்லாம் நீங்கள் கால் சைடு, புட் சைடு, ஸோ தனித்தனியே நீங்கள் டிஃப்ரெண்ட் சைடு வச்சு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ கால் சைடு போகிறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு மாறுபடும். புட் சைடுனா அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி மாறுபடும். ஓகே, ஐ ஹோப் இது நீங்கள் அகைன் அண்ட் அகைன் பார்க்க உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வந்து நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோ இல்லை பிடிஎஃப்பையோ நீங்கள் ஜஸ்ட் அகைன் அண்ட் அகைன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அகைன் அண்ட் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போது இதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஐயோ சாரிங்க. உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுனால ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ புட் சைடு பாருங்கள். புட் சைடோட ப்ரீமியம் என்ன ஆகுது? ட்ராப் ஆகுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? ப்ரைஸ் ஃபால் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா புட் ரைட்டிங். அப்போ என்ன ஆகுது? மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் இங்கே பாருங்கள், புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் இது வந்து அவுட் ஆஃப் த மணிங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக அவுட் ஆஃப் த மணி போகக்கூடாது. சாரி, தப்பாக சொல்லிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கீழே இருந்து தான் போகணும். இப்போ எப்படி நம்ம கால் ஆப்ஷனுக்கு இந்த மணிலேருந்து அவுட் ஆஃப் த மணிக்கு வந்தோமோ அதே மாதிரி நீங்கள் புட் சைடு பார்க்கும்போது இந்த மணிலேருந்து அவுட் ஆஃப் த மணிக்கு போகணும். ஸோ அப்போ இந்த மணியில் என்ன நடக்குது? ப்ரீமியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது? சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஷார்ட் பில்டப் நடக்குது. அப்போது புட்டை வந்து பை பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் தென் அப்படியே அவுட் ஆஃப் த மணிக்கு வாங்க. ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணி, ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவில் இருக்குது. அப்போ அதுக்கான மீனிங் என்ன? லாங் லிக்விடேஷன். அப்போது மார்க்கெட் பேரிஷ். புட் ரைட்டிங்கும் நடக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகணும், புட்டை பை பண்ணுறாங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து புட்டை வந்து ரைட் பண்ணுறாங்க அவுட் ஆஃப் த மணியில். அண்ட் இன்னும் டீப் அவுட் ஆஃப் த மணியில் ஹெவியாக ரைட் பண்ணுறாங்க. அப்போ மீனிங் என்ன? மார்க்கெட் சைட்வேஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிள். மார்க்கெட் சைட்வேஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர் அதர்வைஸ் மார்க்கெட் கீழே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும்போது மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும். சிம்பிள். ஓகே, ஸோ அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஸோ இப்போது இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் கால் சைடுக்கு தனியாக, புட் சைடுக்கு தனியாக நம்ம பார்த்தோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கலாம். கால் ரைட்டர்ஸ் ஆடிங், அதாவது கால் ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. கால் ரைட்டர்ஸ்னால் யார்? காலை செல் பண்ணுறவங்க. அப்போது அவங்க என்ன நினைப்பாங்க? மார்க்கெட்டு கீழே போகும்னு நினைக்கிறவங்க. ஸோ கால் ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி புட் ரைட்டர்ஸ் எக்ஸிட் ஆனாங்கன்னா மார்க்கெட்டு பேரிஷு. ஓகே, புட் ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கால் பையர்ஸ் எக்ஸிட் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்பவும் பேரிஷு. அதனால் நோட் பண்ணுங்கள், புட் பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கால் பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆகினாங்கன்னா இதை வந்து நீங்கள் ரெண்டுமே எங்கே பார்க்கணும்? அவுட் ஆஃப் த மணியில் பார்க்கணும். இது இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் பார்க்கணும். OTMல பார்க்கணும். ஓகே,
அண்ட் தென் இது இருக்குது பார்த்தீங்களா, புட் பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அண்ட் கால் பையர்ஸ் எக்ஸிட் ஆகுறாங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா ஐடிஎம்மில் பார்க்கணும். ஐடிஎம்மில் பார்க்கணும், இந்த மணியில் பார்க்கணும். அண்ட் இங்கே பாருங்கள், கால் ரைட்டர்ஸ் டிக்ரீஸ் ஆகி புட் ரைட்டர்ஸ் ஆட் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷ். இதை நீங்கள் எங்கே பார்க்கணும், ஓடிஎம்மில் பார்க்கணும். ஓடிஎம்மில் பார்க்கணும். அண்ட் தென் கால் பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி புட் பையர்ஸ் டிக்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா அப்போது மார்க்கெட் புல்லிஷ். ஸோ இதை நீங்கள் எங்கே பார்க்கணும், ஐடிஎம்மில் பார்க்கணும். ஓகே, ஸோ இதை எங்கெங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இப்போது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன இதுக்காக வச்சுருக்கேன், ஜஸ்ட் இது வேண்டாம், இங்கே பார்த்துட்டு நான் அப்போ உங்களுக்கு அங்கே சொல்கிறேன். ஓகே, இப்போது இதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். சாரி, ரொம்ப ஜூம் பண்ணால் தெரிய மாட்டேங்குதுங்க, இதுதான் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஹவு டு டிசைட் ஓஐ ப்ரைஸ் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ், அதை தானே சார் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஐ திங்க் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வீடியோவை பார்க்கலன்னா ஃபஸ்ட்லேருந்து போய் பாருங்கள். அதான் சொன்னனே, வாங்குறவங்க விற்கிறவங்க 2 பேரும் அவங்களோட பொசிஷன் அப்படியே வச்சுருந்தா அப்போ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும். சிம்பிள், இதை தான் நான் எப்போ சொல்லிட்டேனே. கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் ப்ரோ, திரும்ப திரும்ப பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும். நானே இது என்னோடய பிகினிங் ஸ்டேஜில் கற்றுக்க நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் தென் இப்போ ஓகே. ஸோ கண்டிப்பாக, அதாவது பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்களா, அதே தான். நீங்கள் அகைன் அண்ட் அகைன் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நோ வரி. நீங்கள் வந்து அகைன் அண்ட் அகைன் என் வாய்ஸ் கேட்க உங்களுக்கு கடுப்பாக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் பிடிஎஃப் ஃபைலை படிங்க. அவ்வளோ அருமையாக பிடிஎஃப்பில் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ பிடிஎஃப் ஃபைலை படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இங்கே வருவோம். இப்போ இது வந்து நான் முன்னாடியே எடுத்து வச்சுருக்க ஒரு இது. இப்போ இதில் பாருங்கள், இந்த மணிலேருந்து வரேன். இந்த மணியோட ப்ரீமியம் ப்ரைஸு கால் சைடு இந்த மணி ப்ரீமியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, அட் த சேம் டைம் என்ன ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், ஷார்ட் கவரிங். அப்போது மார்க்கெட்டை கீழே இருக்கவங்களாம் மார்க்கெட் நல்லா ஏற போகுது அப்படின்னு சொல்லி அவங்களோட பொசிஷனை இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் த மணியில் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணியோ இல்லை இந்த மணிலையோ ஸ்லைட்லி இந்த மணிலையோ போய் வாங்குவாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் தென் இங்கேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகுது, லாங் பில்டப் நடக்குது. ஸோ நீங்கள் லாங் பில்டப் எங்கே பார்க்கணும், ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணி அண்ட் ஸ்லைட்லி இந்த மணியில் பார்க்கணும். ஓகே, இப்போது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அப்போ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, 50. ஏன் அப்படின்னா அங்கே தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் அப்படியே இங்கே வாங்க. இப்போ மார்க்கெட் ஏற போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ மார்க்கெட் நமக்கு கால் சைடில் தெரிஞ்சிருச்சு, ஷார்ட் கவரிங் நடக்குது. அட் த சேம் டைம் ஸ்லைட்லி இந்த மணி அண்ட் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணியில் லாங் பில்டப்பும் நடக்குது. அப்போ மார்க்கெட் ஏற போகுது. அப்போது புட் சைடில் இருக்கவங்களாம் என்ன பண்ணணும், எக்ஸிட் பண்ணணும். அப்போது இங்கே என்ன நடக்குது, ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ இங்கே உங்களுக்கு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகும், பட் அகைன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் டிக்ரீஸு, பட் புட் சைடோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன மீனிங், புட்டு சைடு. ஓகே, புட் சைடு இருக்கிறதுல உங்களுக்கு ப்ரீமியம் என்னாச்சு, ட்ராப் ஆச்சு. அப்போ ப்ரைஸ் ஃபால் ஆச்சு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போது ஷார்ட் பில்டப். அப்போது என்ன அர்த்தம், மார்க்கெட் ஏறப்போகுது. சிம்பிள். இப்போ புரியுதா உங்களுக்கு, கிளியரா? அப்போது மார்க்கெட் ஏறப்போகுது. பையிங் சைட்லேயும் நமக்கு கால் சைடில் என்ன தெரிஞ்சிருச்சு, ஏறப்போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அட் த சேம் டைம் இங்கேயும் நமக்கு ஏறப்போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சா, புட் சைட்லேயும் நமக்கு ஏற தான் போகுது அப்படிங்கிறது கிளியராக நமக்கு ஷோ ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் அப்போது இமீடியட் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு வேளை கீழே போச்சுன்னா அப்போ சப்போர்ட் எங்கே இருக்குது, இமீடியட் சப்போர்ட்டு இங்கே பாருங்கள். ப்ரீமியம் ப்ரைஸ் ட்ராப் ஆகுது அண்ட் அவுட் ஆஃப் த மணிலையும் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மார்க்கெட்டு புல்லிஷு. ஸோ உங்களுக்கு கால் சைட்லேயும் மார்க்கெட் புல்லிஷுங்கிறத காட்டுது அண்ட் புட் சைட்லேயும் மார்க்கெட் புல்லிஷுங்கிறத காட்டுது. இப்போ இதோட ஷேர் என்ன தெரியுமா, இது தெரியுமா, இதுதான் டாடா பவரோட ஷேரு. இப்போது 48, 47 வந்து ரெசிஸ்டண்ட்டு. அப்போ நமக்கு என்ன தெரியுது,
மார்க்கெட் என்ன எங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது, 50 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ அப்போ சார்ட்டில் போயிட்டு நம்ம 50, 51ங்கிற லெவலில் மார்க் பண்ணுறோம். அண்ட் தென் என்ன ஆகுது, மார்க்கெட்டு அந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணிடுச்சு. சிம்பிள், அந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன தான் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே கூட இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இன்னும் உங்களுக்கு நல்ல அக்யூரஸியை கொடுக்கும், ஒரு நல்ல அக்யூரஸியை கொடுக்கும். ஓகே, இது முன்னாடி வச்சுருக்க டேட்டா, இது முன்னாடி இருந்தது நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது ஓகே, இப்போ நான் இதுக்கு இன்னும் இப்போது இதெல்லாம் போய் பார்க்க முடியல ப்ரோ, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எனக்கு லாங் அன்வைண்டிங்னா என்ன, லாங் பில்டப்னா என்ன, ஷார்ட் கவரிங்னா என்ன, ஷார்ட் பில்டப்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னால் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காகவே சிம்பிளாக மணி கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. மணி கண்ட்ரோல் வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட்டு மார்க்கெட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கடைசியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே எவ்ரிடே மார்னிங் மணி கண்ட்ரோல் ட்ரேட் செட்டப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 15 டாப் 15 திங்ஸ் டு நோ பிஃபோர் ஓப்பனிங் பெல் அப்படின்னு சொல்லி ஒரு 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 நியூஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் என்ன எப்படி போச்சு, முன்னாடி எப்படி போச்சு, அதெல்லாம் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு கீழே வந்தீங்கன்னா, கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லாங் பில்டப் எத்தனை ஷேர் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை இங்கே உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ லாங் பில்டப்பில் இருக்க ஷேர்லாம் என்ன அர்த்தம், லாங் பில்டப்பில் இருக்க ஷேர்லாம் என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாங் பில்டப்பில் இருக்க ஷேர்லாம் என்ன ஆக போகுது, இறங்க போதா, ஏற போதா, இல்லை வாலட்டைலாக இருக்குமா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் போய் உங்களுக்கு பார்க்க கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் சிம்பிளாக இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் சார்ட்டில் போய் பார்த்துக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ லாங் பில்டப்பில் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டெக்ஸ் டவர், பேங்க் நிஃப்டிலாம் லாங் பில்டப்பில் இருக்கா, ஓகே, அப்போ பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை போய் பாருங்கள். அப்போ பேங்க் நிஃப்டியோட சார்ட்டும் உங்களுக்கு சார்ட்டில் கேண்டில் ஸ்டிக் சார்ட்லேயும் புல்லிஷ் தருதா, அப்போ தாராளமாக நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில வந்துடணும். நீங்கள் பாட்டு அதுக்குன்னு பெரிய ப்ராஃபிட்டுக்கெலாம் வெயிட் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே லாங் பில்டப் கொடுத்துருக்காங்களா, அண்ட் தென் இங்கே லாங் அன்வைண்டிங்கில் எதுவுமே கிடையாது, நோ லாங் அன்வைண்டிங் ஷேர்ஸ். ஸோ எதுவுமே லாங் அன்வைண்டிங் இல்லை. ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கே தெரியும் பெரிய ட்ராப்புக்கு அப்புறம் இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு, லைட்டாக ஒரே நாள் ஏறி இருக்குது. ஸோ அப்போது எல்லாமே இறங்கி ஏற ஆரம்பிக்குது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடக்க வாய்ப்புகள் இல்லை. புட் சைடு வேணால் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். புட் சைடு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்னா அது என்ன அர்த்தம், அது ஷார்ட் கவரிங்கில் தான் வரும். ஓகே, அப்போ ஷார்ட் பில்டப் இங்கே எத்தனை ஆயிருக்கு, ஷார்ட் பில்டப் ஒரு 6 கம்பெனி ஆயிருக்கு. ஷார்ட் பில்டப் ஒரு 6 கம்பெனி, மெட்ரோபோலிஸு, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பிரிட்டானியா. மெட்ரோபோலிஸ்லாம் போகாதீங்கன்றீங்களே, போகாதன்ற நான் கேட்க மாட்டேறீங்க பாருங்கள். ஸ்டில் அது வந்து ஷார்ட் பில்டப் நடக்குது. அப்படின்னா ஷார்ட் பில்டப்னா என்ன அர்த்தம், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பில்டப்னா என்ன அர்த்தம், டிக்ரீஸ் ஆகும், சிம்பிள். அண்ட் தென் ஷார்ட் கவரிங்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் இறங்கி அண்ட் தென் ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ணி மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதில் பவர் கிரிட்டு, கமின்ஸ் இந்தியா, ஓஎன்ஜிசி, ஆர்பிஎல் பேங்க்கு, கோரமெண்டல், டாடா மோட்டோஸு, ஆல்கெம், டாடா பவரு, இதெல்லாம் பையிங்கில் வருது. ஸோ ஷார்ட் கவரிங் நடக்குதுன்னா என்ன அர்த்தம், ப்ராஃபிட்டை புக் பண்ணி ப்ரைஸ் ஏறுவதற்கு ரெடி ஆகுது. ஸோ சிம்பிள், இவ்வளோ தாங்க. இந்த லாங் பில்டப்பு, லாங் அன்வைண்டிங்கு, ஷார்ட் பில்டப்பு, ஷார்ட் கவரிங், இதெல்லாம் சிம்பிள். நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் வச்சு மார்க்கெட்டை உங்களால் ஒரு 80% உங்களால் சூப்பராக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். எது, ஆப்ஷன் செயினை மட்டும் வச்சு இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ப்ளஸ் வால்யூம், இது ரெண்டும் சேர்ந்து தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்குறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ அது உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, அது நீங்கள் கிளியரு. இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு நீங்கள் பார்க்க கிளியரு. ஸோ இப்போது
கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அழகாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உறுதியாக சொல்கிறேன் 90% உங்களால் மார்க்கெட்டை அழகாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்க. இப்படி தாங்க இது போகுது, இந்த ஷேர் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 90%, 10% நான் என்னாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 10% யார் கையிலையுமே கிடையாது. என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா, மார்க்கெட்டுங்கிறது அதுதானே. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த 10%. ஸோ 90% நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே சூப்பராக நீங்கள் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். தயவு செய்து நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். எனஃப். என்னோட ஒப்பீனியனில் நான் இதைத்தான் ஃபாலோ பண்ணுறேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் எவ்ரி வீக் கிட்டத்தட்ட 20,000 அபோவ் நான் இன்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எவ்ரி வீக் மினிமம் நான் வச்சுருக்க கேபிட்டலுக்கு 20,000 அபோவ் சூப்பராக எடுத்துக்கிட்டு இருக்கேன், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். உங்களுக்கும் தெரியும், லைவில் நம்ம சொல்கிறத பார்த்தாலே உங்களுக்குலாம் தெரியும். ஓகே, ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எனாஃபு, வேறு எதுவும் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இண்டிகேட்டர்ஸு, சூப்பர் ட்ரெண்டு, அந்த இண்டிகேட்டரு, இந்த இண்டிகேட்டரு, அப்புறம் சிபிஆர், அதை பாருங்கள் இதை பாருங்கன்னு கற்று வச்சுக்கோங்க. நான் வேணான்னு சொல்லலை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வேணான்னு எதையும் சொல்லலை. கற்றுக்கிறது என்றைக்குமே வீண் போகாது. பட் என்னோட இதுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என் லைவ் அட்டன் பண்ணுறீங்க, என் கிளாஸஸ் 3000 கொடுத்து கிளாஸஸ் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் எனக்கு தோணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே 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 இது பார்த்தாச்சு. லெட்ஸ் see the option chain data. ஸோ ஆப்ஷன் செயின் வச்சு ரெண்டு பக்கமும் நீங்கள் வச்சு பார்க்குறது, இதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கிளியராக. அண்ட் தென் இப்போது பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ரிவர்சல் ஆகுதா, இப்போது பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ரிவர்சல் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் ஷேரு பிரேக் அவுட் ஆக போதா இல்லை அந்த ப்ரைஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டோம், அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ட்ராப் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பிரேக் அவுட் ஆக போதா இல்லை ரிவர்சல் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போது பிரேக் அவுட் ஸ்டடி என்ன அப்படின்னா, இஃப் நியர் கால் ஓடிஎம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இஃப் நியர் காலோட ஓடிஎம்மில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஹேஸ் சேஞ்ச்டு இன் நெகட்டிவ். நியர் கால் ஓடிஎம்னா என்ன, இது கால், இதோட ஓடிஎம் இதோட ஓடிஎம் என்ன, இது நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். நியர் ஓடிஎம் இது. ஓகே, ஒரு 4 ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. அட் த மணிக்கு கீழே ஒரு 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. 17,200, 750, 800, 850, 900. அப்போ 900 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நெகட்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவில் போகும்போது த ப்ரைஸ் பிரேக் தட் லெவலு. ஓகே, பிரேக் தட் லெவல். அப்போ என்ன அர்த்தம், கால் ரேட்டர்ஸ் எக்ஸிஸ்டிங் மீன்ஸ் தே ஆர் ஃபீலிங் த ப்ரைஸ் வில் கோ அப். ஓகே, இப்போ சிம்பிளாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து 16,750 காலை வந்து நீங்கள் ரைட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, ரைட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போது இதிலிருந்து நீங்கள் இப்போ எக்ஸிட் ஆகுறீங்க. அப்போ என்ன அர்த்தம், ஏன் எக்ஸிட் ஆகணும், மார்க்கெட் எங்கே மேலே போயிடுமோ அப்படின்னு நினச்சி தான் எக்ஸிட் ஆகுறீங்க. அப்போது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும், இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம மேலே வச்சோம்ல ஒரு இது பார்த்தோம்ல, அதை பார்த்து அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகுது, காலோட ப்ரீமியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவில் போகுது. அப்போ என்ன அர்த்தம், இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சார்ட் எடுத்து காட்டுறேன். கால் ஆப்ஷன் சைடு ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபால் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், ஷார்ட் கவரிங் நடக்குது. ஷார்ட் கவரிங்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ணி மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று கிளியராக புரிஞ்சிருச்சா. அண்ட் தென் ப்ரைஸு இப்போது ஸ்லைட்லி இந்த மணி, ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணி எடுத்துக்கோங்க. ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த மணிலே ஹெவியாக இருக்கா, அண்ட் அட் த மணிலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரீமியம் ப்ரைஸும் இன்க்ரீஸு, ப்ரைஸும் இன்க்ரீஸு அப்படின்னும் போது அது என்ன அர்த்தம், அது என்ன மீனிங்கு, ப்ரைஸும் ரைஸு,
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ரைஸ், அப்போ மார்க்கெட் புல்லிஷ். ஸோ ஷார்ட் கவரிங் நடந்து புல்லிஷும் நடக்குது, லாங் பில்டப்பும் நடக்குது. சிம்பிள். புரிஞ்சுக்க முடியுதா இது? அட் த சேம் டைம் என்ன ஆகுது? Addition, ATM and ITM put means put traders are bullish. If near call OTM price changed in negative open interest, then the price will break that level. Call traders existing, they will go up. At the same time, addition, put side oda ATM and ITM put means put traders are bullish. Put traders are bullish. அப்போ at the same time put traders என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஓகே, ட்ராப் ஆகிருக்கு லைட்டாக. அட் த சேம் டைம் புட் சைடோட ஸ்லைட்லி இன் த மணியும் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணியும் என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ என்ன அர்த்தம்? என்ன தெரியுது இங்கே பாருங்கள். புட் சைடில் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஸ்லைட்லி இன் த மணிலேயே, ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணிலேயே இன்க்ரீஸ் வளர்றேன், ஸ்லைட்லி இந்த மணிலேயே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா? when we use in live we will understand better. ஆமாங்க, நீங்கள் இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து போக போக உங்களுக்கு கிளியர் ஆகிடும், போக போக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கிளியர் ஆகிடும். ஸோ அட் த சேம் டைம் புட் சைடு உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணியில் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அட் த சேம் டைம் ஏடிஎம்லேயும் ஐடிஎம்லேயும் புட் மீன்ஸ் புட் ரைடர்ஸ் ஆர் புல்லிஷ். அப்போ மார்க்கெட் ஏறப்போகுது, அப்போ புட் சைடோட ப்ரீமியம் என்ன ஆகும்? ட்ராப் ஆகும். அப்போ புட்டை ரைட் பண்ணுவாங்க. சிம்பிள். இப்போது இது வந்து பிரேக் அவுட் ஸ்டடி, இது பிரேக் அவுட் ஸ்டடி வந்து நீங்கள் கால் சைடில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா பிரேக் அவுட்னா அப்போ மார்க்கெட் மேலே தானே போகும். இப்போ ரிவர்சல் ஸ்டடினா நீங்கள் புட் சைடில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இஃப் நியர் கால் ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இஃப் நியர் காலோட ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது தென் த ப்ரைஸ் வில் நாட் பிரேக் த லெவல். அப்போது கால் சைடில் ஸ்லைட்லி ஓடிஎம்லேயே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இருக்குது அப்படின்னும் போது அப்போ அந்த ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆகாது அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். அட் த சேம் டைம் புட் ரைடர்ஸ் எக்ஸிஸ்டிங் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீசிங் ஏடிஎம் அண்ட் ஐடிஎம் புட்டு தே ஃபீல் த ப்ரைஸ் வில் மூவ் பிலோ தட் லெவல். ஸோ அட் த சேம் டைம் புட் ரைடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா புட் ரைடர்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏடிஎம்லேயும் ஐடிஎம்லேயும் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தே ஃபீல் ப்ரைஸ் வில் கோ பிலோ லெவல். அப்போ மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த மணி இந்த மணி அடுத்த மணிலேருந்து எக்ஸிட் ஆகி அவுட் ஆஃப் த மணிக்கு போயிட்டு ரைட் பண்ணிப்பாங்க. சிம்பிள். பிரியா மேம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ் டேட்டா கிடைக்குமா? பேக் டெஸ்டிங் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன் மேம். ஆனால் இது வரைக்கும் நான் அது மாதிரி எடுத்ததில்லை. ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கலாம். டே பை டே நீங்கள் 15 minutes ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சு நீங்கள் பார்க்கலாம். எனக்கு கிடச்சதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கான எக்ஸாம்பிள் தான். பட் இது உங்களுக்கு கிளியராக இல்லை. நான் இதை மட்டும் உங்களுக்கு லைவில் வந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைவில் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரிவர்சல் ஸ்டடி மட்டும் நான் உங்களுக்கு லைவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் கிளியராக கண்டிப்பாக ஒரு சில குழப்பங்கள் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் நோ வரி, பிடிஎஃப் ஃபைலை அகைன் அண்ட் அகைன் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிடிஎஃப் ஃபைலை அகைன் அண்ட் அகைன் கோ த்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம 8th பேட்சுக்கான கிளாஸஸ். ஸோ இன்னையோட நம்ம 8th பேட்சஸ்க்கான கிளாஸஸ் முடியுது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்க கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம இந்த டெலகிராம் குரூப் 8th பேட்ச்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாகவோ இல்லை அந்த குரூப் ஏதாச்சும் டெலீட்டடோ இல்லை நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நான் அகைன் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறதுனாலும் கொடுப்பேன், இல்லை ஆட் பண்ணுறதுனால பண்ணிவிடுவேன். ஸோ எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம் எப்போ வேணாலும். அண்ட் டிஸ்கஷன் குரூப் வந்து நான் சீக்கிரமாக க்ரியேட் பண்ண பார்க்குறேன். ஒரு ஃபோரம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வெப்சைட்டில். ஸோ அது வந்ததும் டிஸ்கஷன் குரூப் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களோட கேள்விகளையும் கேட்டுக்க முடியும். அண்ட் உங்களோட சார்ட் அனாலிசிஸையும் நீங்கள் அங்கே போடலாம். ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் சீக்கிரமாக கொண்டு வரேன். ஸோ ஐ ஹோப் நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட் இருக்கா? உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் நம்ம கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். நன்றிகள் பற்பல. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேட்டிவ் கிளாஸஸ். தேங்க்யூ பிரியா மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வளர்த்துக்க உங்களோட ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ராஃபிட்டபுளாக போகும். ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நளினி மேம், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி நைஸ், ரொம்ப நன்றி. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் 8th பேட்சுக்கு. இதுக்கப்புறம் எந்த ஆன்லைன் கிளாஸஸும் இருக்காது. ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் ஒன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம 8th பேட்சஸில் இருக்கவங்களும் நீங்கள் தாராளமாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ ஒன்ஸ் அந்த கிளாஸஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ சீக்கிரமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். குட் எக்ஸ்ப்ளனேஷன், க்ளோஸ் டு யூ, கீப் அப் யுவர் குட் ஒர்க். தேங்க்யூ பிரியா மேம், தேங்க்யூ. அண்ட் அப் டு வாட் டைம் ஃப்ரேம் டேட்டா வில் பி யூஸ்ஃபுல்? 15 minutes. நீங்கள் இதில் வந்து நீங்கள் பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்லாம் வச்சு பார்க்க முடியாது. 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஒரு வருத்தம்ப்பா. ஓகேங்க, நான் பார்த்துட்டு செக் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ, வெரி யூஸ்ஃபுல் கிளாஸஸ். தேங்க்யூ. செல்வகுமார் சார் நன்றி. தேங்க்யூ. நந்தகுமார் சார் நன்றி. தேங்க்யூ சார், கிளாஸஸ் சூப்பர், எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ சரண்யா மேம், ரொம்ப நன்றி. விஜயானந்த் சார், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் நாலேஜ் ப்ரோ, வெரி இன்ஃபர்மேட்டிவ். see you tomorrow in live. கண்டிப்பாக ப்ரோ, விஜய் ப்ரோ, கண்டிப்பாக லைவில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கவங்க அகைன் அண்ட் அகைன் பாருங்கள். நிறைய டைம் பார்த்தோம், உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் புரியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். மஞ்சு மேம், தேங்க்யூ ப்ரோ, ஆல் யூ தாட் ஆர் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எஸ்கே ப்ரோ, அகைன் ஒன் ரெக்வஸ்ட்டு, என்னோட ஏஞ்சல் ஒன் ஐடி உங்கள் லிங்க்கு கீழே வந்து வர மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். கண்டிப்பாக டுடே 8:30 லைவ் இருக்கா? இருக்குது. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துடுவேன். when you are absent I draw support and resistance on Nifty, Bank Nifty and stocks to my level are almost perfect. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? இதுதான் சக்ஸஸ். இதுக்கு மேலே என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷம் பாலச்சந்தர் சார், ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பர்ஃபெக்டாக ட்ராப் பண்ணுறீங்க. ஸோ அதை அப்படியே ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு லைவில் மீட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி ஈவினிங்கும் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கஷன் லைவ் போடுவோம். ஸோ மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க, யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைத்து உறுப்பினர்களுக்கும் அன்பான கவனம். ஈக்விட்டி முதலீடு 100% சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்ல. முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் ஆலோசனையை பார்க்கவும். இந்த சேனல் கல்வி மற்றும் கற்றல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நீங்கள் எடுக்கும் முடிவு மற்றும் நிதி ஜீரோதாவை பத்தி எனக்கு பெருசா நாலேஜ் இல்லைங்க, ஏன்னா நான் யூஸ் பண்ணதில்லை. பேர்க்க மாட்டாங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும், முதலீடுகள் எல்லாரும் நம்ம ஒரு கம்யூனிட்டியில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏஞ்சல் ஓபன் பண்ணிக்கங்க. நீங்கள் ஏஞ்சல் நல்லாவே இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லை. அபாயங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தேங்க்யூ ஸோ மச் எஸ்கே ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.